ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டு தோட்டம் காண்டஸ்டோட செகண்ட் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ சுதாங்கிற ஒரு சிஸ்டர் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க உங்களோட அழகான வீட்டு தோட்டத்தை பார்க்கலாம். வீட்டுக்கு முன்னாடி செம்பருத்தி பூச்செடி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பூச்செடியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு என்னென்ன மரம் இதெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இன்னும் இந்த காண்டஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் தெரியாது அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டஸ்ட்டோட டீட்டெயில்ஸோட வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வீடியோ பார்த்து நீங்களும் காண்டஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் மந்த் 15th வரைக்கும் இந்த காண்டஸ்ட் இருக்குது. வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக கலந்துக்குங்க. மேலே மாடியில் தொட்டியில் வச்சுருக்காங்க இந்த பூச்செடியெல்லாம். கோழி கொண்ட பூவை பாருங்கள், ரெட் கலர், நல்லா ரொம்ப அழகாக இருக்குது இந்த செடி. பூ க்ளோஸ் அப்லேயும் எடுத்திருக்கேன் பாருங்கள், நல்ல பெருசாக நல்லா அழகாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த எவ்வளோ பேருக்கு இந்த பூ பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற அழகான வீட்டு தோட்டத்தை மறக்காமல் நம்ம சேனலில் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு பேக்கில் தான் வச்சுருக்காங்க இந்த ரோஸ் செடி. ரோஸ் செடியும் ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு, நிறைய முட்டெல்லாம் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் வீட்டுக்கு முன்னாடி கீழே இருக்க கொஞ்சம் இடத்துல நிறைய மரம்லாம் வச்சுருக்காங்க. அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கோம். முருங்கை மரம் பாருங்கள், முருங்கை மரத்துக்கு பின்னாடி ஒரு மரவள்ளி கிழங்கு குச்சி ஒன்று வச்சுருந்துருக்காங்க, அதுவும் நல்லா வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் பக்கத்தில் வாழைக்கன்று. இந்த மருதாணி செடி ஆல்ரெடி நீங்கள் நம்மளோட வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மருதாணி வைக்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் பார்த்த மருதாணி செடி தான் இது. அந்த மருதாணி செடி பக்கத்துலேயே இன்னொரு செடி இருக்குது பாருங்கள், நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அந்த பெரிய நெல்லிக்காய் மரம் அதுவும் ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ தான் வளர்ந்துட்டு வருது பாருங்கள். அதுக்கப்புறம் மருதாணி செடி. மருதாணி செடிக்கு அப்புறம் இது வீட்டுக்கு சைடில், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்லேயும் நிறைய மரம் வச்சுருக்காங்க. அதையும் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த சைடும் நிறைய வாழை மரம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பப்பாளி மரமும் பக்கத்தில் இருக்குது பாருங்கள். இருக்க கொஞ்சம் இடத்தையும் எப்படி செடியெலாம் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா தான். இந்த வீட்டு தோட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கே பாருங்கள் பப்பாளி மரம் இருக்குது, அது இப்போ தான் பூ வச்சுருக்கு அந்த மரத்தில்.
அதுக்கப்புறம் இது வந்து இந்த வாதாணி கொட்டை மரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மரம் 2 மரம் இருக்குது முன்னாடி. அதுக்கப்புறம் நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்த செம்பருத்தி செடி வீட்டு முன்னாடி இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த தங்கரளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மஞ்சள் கலர் பூ பூக்குமே அந்த மரம் வந்து முன்னாடி இருக்குது. அதுக்கடுத்து இந்த நாட்டு கொய்யா, சிகப்பு கொய்யா மரம். இது எப்பயுமே காய் இருந்துகிட்டே இருக்குது. இந்த மரத்தில் நல்லா காய்க்குது கொய்யா மரம். அதுக்கப்புறம் இந்த சின்ன நெல்லிக்காய், அரநெல்லிக்காய் மரம் இருக்குது. இவ்வளோதான் உங்களோட வீட்டு தோட்டம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த காண்டஸ்ட்டில் வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த காண்டஸ்ட்டில் கலந்துக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தியாஸ்ரீ கிரியேஷன்ஸ்.